மூன்றாவது முறை பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும். நாட்டின் சிறந்த வழிகாட்டியாக பொருளாதார அடிப்படையில் மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாகவும் சரி, இளைஞர்கள் வழிநடத்துவதாகவும் சரி, நாட்டை வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து தந்திருக்கின்ற பாரத பிரதமர் மூன்றாம் முறை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு எங்கள் இயக்கத்தை, இந்த சக்தியை அவர்களுடன் இணைந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எண்ணத்தோடு நேற்று அது இணைப்பு விழா நடந்தது. அது முடிஞ்சிருச்சு. இனிமேல் வரும் காலங்களில் கட்சி மேலிடம் என்ன சொல்கிறார்கள், எப்படி பயணிக்க வேண்டும் என்று அவர்களின் கருத்துக்களை கேட்டு செயல்பட இருக்கின்றனர். பாஜக முன்னோடிகள் என்ன சொல்றாங்களோ அதை செய்ய தயாரா இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டோம். அவங்க சில நிலைப்பாடுகள் வச்சிருக்காங்க, சில கருத்துக்கள் வச்சிருக்காங்க. அந்த கருத்துக்களை அவங்களே சொல்லுவாங்க. அவங்க சொன்ன பிறகு என்ன கட்டளை எடுக்கிறார்கள் அதை செயல்படுத்துவதற்கு எங்கள் மாநிலங்கள் இருக்கிறார்கள். கூட்டணி இருக்கும்போது தொகுதிகள் அதிகமாக கேட்கலாம், குறைச்சு கேட்கலாம். ஆனால் கட்சியில் இணைந்த பிறகு அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விமர்சனம் தான் பதில் சொல்லிட்டு இருக்கலாம். அதாவது ஒரே ஒண்ணுதான், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணி வைரலாக ஆக்கணும்னு ஆசையோடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை என்னை பொறுத்தவரைக்கும் யாரை பற்றியும் நான் தரக்குறைவாக பேசியதும் இல்லை, பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியும் நான் அல்ல. அதாவது இரவு இவர் தூக்கம் வரலையா, எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டான்னு கேட்பாங்க. மனைவி கிட்ட கேட்க வேறு யார்கிட்ட கேட்பாங்க? அதை யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு கருத்தா? இதெல்லாம் அந்த கருத்துக்கெல்லாம் நான் செவி சாய்க்கும் கூட என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மறைந்திருந்து தாக்குகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டு நேரில் தாக்கி முயற்சி செய்தால் அது சிறப்பாக இருக்கும். தொண்டர்கள் ஒரே ஒருத்தர் சொன்னாரு, மறுபடியும் திருப்பி அந்த வீடியோ வந்திருக்கு, பார்த்துருப்பீங்களா? தெரியாம சொல்லிட்டேன், நான் காலதாமதம் வந்ததுனால் ஏதோ பத்திரிகை இந்த மாதிரி நீட்டிட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டு ஏதோ போயிட்டேன்னு சொன்னாரு. சில சமயம் சில தவறுகள் செய்வார்கள். அவருக்கு அறியாமல் செய்த தவறை உணர்ந்து அவரே மன்னிப்பு கேட்டார். அப்புறம் என்ன? அது முக்கியமான செய்தி கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரை நம்ம மூன்றாவது முறை பாரத பிரதமராக நாட்டின் வளர்ச்சிக்காக அந்த பயணத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ற தேவை எனக்கு கிடையாது, அவசியமும் கிடையாது. நேரத்தை வீணடிக்கும் எனக்கு கிடையாது. தொண்டர்கள் சட்டமன்ற சமத்துவ மக்கள் கட்சியில ஒரு முக்கிய பதவி வச்சிருப்பாங்க, மாநில பொறுப்புகளோ இல்ல மாவட்ட அளவிலான பொறுப்புகளோ வச்சிருப்பாங்க. பாஜகவுக்கு நம்ம கட்சியை கொண்டு இணைக்கும் போது அதே மரியாதையோ அதே பொறுப்புகளோ அவங்களுக்கு அதே செயல்பாடுகளோ இருக்குங்கிற நம்பிக்கை மாநில தலைவர் அண்ணாமலைஜிட்ட பேசும்போது அவங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை நான் இருக்கிறேன். சிறப்பான முறையில் அவங்களை மரியாதை செய்யும் அளவுக்கு நாங்கள் முடிவெடுப்போம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பாஜக விரைவில் எதுவும் பொறுப்பு எதுவும் வழங்கப்படும்? நான் பொறுப்புக்காக வரல, பொறுப்பா நடந்துக்காக வந்தேன்.